தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கூடிய சீக்கிரமே சிபிஐ அமைப்பால நேரடியா விசாரிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்துல விசாரணைய சிபிஐக்கு மாத்தி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. சிபிஐ விசாரணைய உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமையிலான குழு கண்காணிக்கும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. இதனால இந்த வழக்குல மேற்கொண்டு ஐஜி அஸ்ராகார் தலைமையில விசாரணை செய்ய முடியாது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பா சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிர விசாரணை நடத்திட்டு வந்திருக்கு. இதுல ஐஜி அஸ்ராகார் தலைமையிலான எஸ்ஐடி முக்கியமான பல ஆதாரங்களை திரட்டி இருக்கிறதா சொல்லப்படுது. கரூர் விவகாரம் தொடர்பா ஐஜி அஸ்ராகார் ஐபிஎஸ் தீவிர விசாரணை நடத்திட்டு வராரு. இவர் திரட்டுற ஆதாரங்கள் விஜய்க்கு எதிராகவும் அவருடைய கட்சியான தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராகவும் திரும்பலாம் அப்படின்னு சொல்லப்படுது. திருவள்ளூர், கடலூர், ராணிப்பேட்டையில இருந்து கூடுதல் அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு எஸ்ஐடி விசாரணை தீவிரம் அடைஞ்சிருக்கு. ஏற்கனவே ஐஜி அஸ்ராகார் தலைமையிலான எஸ்ஐடி முக்கியமான பல ஆதாரங்களை திரட்டி இருக்கிறதா சொல்லப்படுது. அங்க மீட்டிங் தாமதிக்கப்பட்டது தொடங்கி வாகனங்கள்ல இருந்த கேமராக்கள், சிசிடிவி சாட்சிகள் வரைக்குமே பல விஷயங்களை அந்த குழு திரட்டியிருக்காங்களாம். அதோட அங்க நேரடி சாட்சியங்களா இருந்த மக்களின் வாக்குமூலங்களை திரட்டியிருக்காங்க. ஆனா இந்த ஆதாரங்கள் எல்லாம் இப்போ சிபிஐ வசம் கொடுக்கப்பட்டிருக்கு. சிபிஐ அமைப்பு வழக்க விசாரிப்பாங்க. சிபிஐ விசாரணையை உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு கண்காணிக்கும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த கண்காணிப்பு குழுவுல 2 அதிகாரிகள் இருக்காங்க. விஜய் அவர்களுடைய கால் ஹிஸ்டரிய சிபிஐ எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. சம்பவம் நடந்த அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாட்கள்ல விஜய் யார்கிட்ட எல்லாம் பேசினாரு அப்படிங்கிறது விசாரிக்கப்படும். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கூடிய சீக்கிரமே சிபிஐ அமைப்பால நேரடியா விசாரிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமா பின்வர்ற 5 விஷயங்களை சிபிஐ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. விஜய் அவர்களுடைய செல்போன்ல இருக்கிற படங்கள், வீடியோக்கள் எடுக்கப்படும். இதனாலேயே அவர் பர்சனல் ரீதியா சிக்கலுக்கு ஆளாவாரு. விஜயுடைய வாகனத்துல இருந்த வீடியோக்கள், சிசிடிவி காட்சிகள் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அந்த காட்சிகள் சோதனை செய்யப்படும். இந்த விசாரணையை வச்சு விஜய் அவர்களுக்கு டெல்லி செக் வைப்பாங்க. இந்த நெருக்கடி காரணமா விஜய் அவர்கள் அரசியல் சமரசங்களை செய்ய வேண்டியிருக்கும். அதாவது பல அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை வழக்குகள் காரணமா அரசியல் தலைவர்கள் பாஜகவோட நெருக்கமாகி இருக்காங்க. அதே பிரஷர் விஜய் அவர்களுக்கும் நடக்கிற வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. விஜய் அவர்கள் மேல ஏற்கனவே வருமான வரித்துறை வழக்கு இருக்கு. வருமான வரித்துறையால விதிக்கப்பட்ட 1.5 கோடி அபராதத்தை எதிர்த்து தொடுத்த வழக்க வருமான வரித்துறை கடுமையா எதிர்த்து இருக்காங்க. 2015 to 16 நிதியாண்டுல ரூபாய் 15 கோடி கூடுதல் வருமானத்தை தாமாக முன்வந்து தெரிவிக்காததுக்காக இந்த அபராதம் விதிக்கப்பட்டுச்சு. இந்த வழக்கும் விஜய் அவர்களுக்கு நெருக்கடியை கொடுக்கிற வாய்ப்பே இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில தான் தமிழ்நாடு அரசியல்ல புதிய கூட்டணி அமைக்கிற சாத்தியக்கூறுகளை பாஜக ஆராய்ஞ்சிட்டு வராங்க. கரூர் விவகாரத்துல விஜய் அவர்களை நேரடியா கடுமையா தாக்காம பாஜக மென்மையான போக்க கடைபிடிச்சிட்டு வராங்க. அதே சமயம் டிஎம்கே தரப்பையும் ஆளும் கட்சிங்கிறனால பாஜக தாக்கிட்டு வராங்க. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ.